வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். பழனி தைப்பூச திருவிழாவில் வரும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் காணாமல் போனால் கண்டுபிடிக்க அவர்களின் கையில் QR பேண்ட் கட்டப்படும் முறை அறிமுகப்படுத்தியுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த தனித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக பழனியில் குவிந்து வராங்க. பக்தர்களின் பாதுகாப்புக்காக என்னென்ன வசதிகளை செய்திருக்காங்க அப்படின்னு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர் நம்மளோட இருக்கிறார். சார் வணக்கம் சார். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க? பக்தர்களுக்கு தேவையான வசதி என்னென்ன செய்திருக்கோம்? CCTV கேமரா எங்க பொறுத்திருக்கோம்? எத்தனை கேமரா பொறுத்திருக்கோம் சார்? வணக்கம். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த பழனி தைப்பூசம் திருவிழா 2024க்கு வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்திருக்காங்க. அடிவாரம் அண்ட் மலைக்கோயில் எல்லாத்துலயுமே சேர்த்து ஒரு 500 கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பொருத்தியிருக்கோம். அது வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் வச்சு இங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். பக்தர்களோட நடமாட்டம், கிரௌட் எவ்வளோ இருக்கு, அதே மாதிரி ஏதாவது கிரைம் அஃபென்சஸ் ஏதாவது நடக்குதா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்கு செப்பரேட்டா கண்ட்ரோல் ரூம் வச்சு அங்க வந்து ஆல் கேமராஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப குழந்தைகள் காணா போனா வந்து அந்த QR கோடு புதுசா பொறுத்திருக்கோம், அது எந்த லெவலில் ரீச் ஆயிருக்கு சார்? அந்த குழந்தைகள் அண்ட் பெரியவர்கள் இந்த கூட்ட நெரிசல்ல வந்து போன தைப்பூசத்துக்கு கொஞ்சம் பேர் வந்து காணாம போயிருந்தாங்க. பிறகு வந்து நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுத்து நம்ம மீட்டோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கையில வந்து ஒரு QR கோட் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுல வந்து அவங்களோட குழந்தைகளா இருந்தால் அவங்களோட பெற்றோர்கள் பேரு அண்ட் தொலைபேசி எண் வந்து அதுல வந்து ஃபீட் பண்ணிடுறோம். இன்கேஸ் அவங்க மிஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த QR கோடை வந்து நம்ம நார்மல் போன்ல வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நேரடியாக அவங்களோட பெற்றோரோட போன் நம்பருக்கு வந்து கால் போயிடுது. அதை வச்சு நமக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைகளையும் வந்து மீட்டு சேர்க்கறதுக்கு வந்து உதவியா இருக்கு. இது வந்து இதுவரை வந்து ஒரு 10,000 பேர் கிட்ட அந்த QR கோடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்து நம்ம அதுல வந்து மிஸ் ஆனவங்களை நம்ம அந்த QR கோடு மூலமா வந்து நம்ம மீட்டு கொடுத்துருக்கோம். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியது போல திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சுமார் 3000 போலீசார் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு இருப்பதாகவும் QR கோடு மூலமாக சுமார் 25 குழந்தைகளை மீட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்கார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக பழனியிலிருந்து அஜ்மீர் ராஜா, ஒளிப்பதிவாளருடன். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.